கல்யாணம் பண்ணுறோம், ஃபேமிலி பில்ட் பண்ணுறோம், குழந்தைய பெற்றுக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்கள படிக்க வைக்கிறோம், இல்லை ஒரு டெக்னாலஜி கற்றுக்க வச்சுக்கிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு ஏடி வருது, ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறேன்னா போகலாம், சும்மா தான் இருக்கும்போது எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். வேலைக்கே போகாத பொண்ணுங்களாம் கெரியர் இங்கே எத்தனையோ பேர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் சரி, இங்கே நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் பண்ணியிருக்கு. சரியா? அதில் டவுட் இல்லை. ஆனால் நம்ம இப்படி இருக்கிறோம், ஐஐடியில் படித்து ஐடியில் போகணும், இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியரிங் படிச்சு போகணும், இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி பார்த்துக்கலாம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கம்மிட்டு இருந்துக்குங்க. உனக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடச்சிடாது. உனக்கு கிடச்சா நீ அதிர்ஷ்டசாலி. இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. இங்கே தான் நான் நிறைய ஒர்க் பண்ணுற பிரச்சனை இது மட்டும்தான் இந்த காலத்தில். இப்போ ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ண 4-5 வருஷம் இதே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். திரும்ப 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 இதே பிரச்சனையே தான் வருது. ஓகே, என்ன பண்ணிடுறோம்னா பிரியணும் முடிவு பண்ணிட்டீங்களா, சண்டை போட்டுக்காதீங்க, இப்போ ரொம்ப அசிங்கப்படுத்துக்காதீங்க, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிடாதீங்க, ரொம்ப டீசெண்டாக பிரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். நானும் வந்து சேர்த்து வைக்கிறத தான் முயற்சியெல்லாம் பண்ணுறோம். நிறைய சேர்த்தியும் வச்சுருக்கிறோம், ஒரு சில சேர்த்து வைக்காமல் போயிடுது. சரியா? டீசெண்டாக கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப போய்க்குங்க, போய் யாரோடனும் இருந்துக்குங்க, பிடிச்சிங்க. அது நம்ம பசங்களுக்கு சொல்கிறவங்க எங்கேயோ போயிட்டு போகிறாங்க, பிள்ளைகளுக்கும் சொல்கிற போனால் போயிட்டு போகிறாங்க, விடுங்க, அடுத்து உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். சரியா? அதனால் உங்கள் லைஃப் எல்லாம் ஒன்றும் போயிடாது. இப்போ அவங்க உங்களுக்கு உண்டான ஒரு ஆள் கிடையாது, அவ்வளோதான். சரியா?